அத்தியாயம் 30 துணிகரம் வெளியேறுதல். இந்த மர்மமான முட்டை வடிவ படிகத்தின் இருப்பு பற்றி தனக்கு ஏற்கனவே தெரியும் என்று கூறும் அதன் அடையாளத்தை எப்படியாவது கண்டறிய முடியுமா என்று பார்க்க சமீபத்தில் தனக்கு நடந்த விஷயங்களை திடீரென்று நினைவு கூர்ந்தபோது மிருதன் சிறிது நேரம் யோசித்தான். பவநாதன் மற்றும் அவரது குண்டர்களால் தாக்கப்பட்டு பிளவு திடீரென திறந்த பிறகு விழித்தெழுந்ததைத் தவிர பிளவிலிருந்து வெளியே வந்த அந்த அரக்கர்களைத் தவிர வேறு யாரையும் அல்லது எதையும் நான் சந்தித்ததாக நான் நினைக்கவில்லை. பின்னர் அந்த நுட்பங்களை பதிவு செய்ய எனது தனிப்பட்ட அமைப்பை பயன்படுத்தினேன். தொழில்நுட்பம், காத்திருங்கள், தெரியாத சக்தி. நான் என் திறனை எழுப்பி எனது சொந்த தனிப்பட்ட அமைப்பை பெற்ற பிறகு அது நடந்தது. இந்த அறியப்படாத சக்தியால்தான் நான் இப்போது திருட முடியும். இல்லை, இப்போது எந்த நுட்பத்தையும் திறமையையும் பதிவு செய்ய முடியும். அது அப்படி இருக்க முடியுமா? மர்மமான முட்டை வடிவ படிகத்தின் மீது சந்தேகமான முகபாவத்துடன் தனது கவனத்தை திருப்பும்போது மிருதனின் முகபாவம் படிப்படியாக தீவிரமாக மாறியது. என் உடலுக்குள் ஊடுருவ முடிந்த அந்த அறியப்படாத சக்தியின் ஆதாரம் அந்த முட்டை வடிவ படிகமாக இருக்க முடியாது, இல்லையா? மிருதன் திடீரென்று அவநம்பிக்கையுடன் யோசித்தார். அப்படியா இல்லையா என்று மிருதன் யோசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு கணம் தனது சுயநினைவு மங்கலாக உணர்ந்தான். பின்னர் அவன் நினைவுக்கு வந்தபோது திடீரென்று தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தான். அவன் தற்போது தனது படுக்கையில் படுத்துக்கொண்டு முன்னால் வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் காதுகளில் அலாரம் அடிக்கும் சத்தம் அவனுக்கு கேட்டது. அவன் காலை வழக்கத்திற்காக நிர்ணயித்த அலாரம்தான் அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பியிருக்கலாம். மிருதன் தலையை திருப்பி திட்டமிடப்பட்ட நேரத்தை திகைப்புடன் பார்த்தான். உண்மையில் அது அதிகாலை 5 மணி. நிச்சயமாக அவன் வழக்கமாக காலை பயிற்சிக்காக ஜிம்மிற்குச் செல்லும் நேரம் இது. பின்னர் அவன் தனது பார்வையை மேலே நோக்கித் திருப்பினார். படிப்படியாக அவன்தான் அனுபவித்ததை நினைவு கூர்ந்தபோது சிந்தனையில் மூழ்கினான். அது ஒரு கனவா? இல்லை, எனக்கு இன்னும் அது தெளிவாக நினைவிருக்கிறது. அதனால் அது நிச்சயமாக ஒரு கனவு அல்ல. அப்படியானால் அந்த வண்ணமயமான முட்டை வடிவ படிகம் என்ன? நான் நினைத்தது போல் இருக்கிறதா? என் உடலில் ஊடுருவ முடிந்த அந்த அறியப்படாத சக்தியின் மூலமாக அது இருந்ததா? தனக்கு பதிலளிக்கவோ அல்லது தனது எண்ணங்களை உறுதிப்படுத்தவோ யாரும் இல்லை என்பதை உணர்ந்த மிருதன் பெருமூச்சு விட்டான். மீண்டும் ஒருமுறை நேரத்தை பார்த்த பிறகு மிருதன் இறுதியாக தனது மயக்கத்திலிருந்து எழுந்து சோம்பேறித்தனமாக படுக்கையில் இருந்து சாய்ந்தான். நேற்று அவன் எழுந்தபோது அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். இன்றும் கூட நேற்று இரவு தூங்காதது போல் சோர்வாக உணர்ந்தான். முந்தைய இரவு அவன் மிகவும் பேரழிவு தரும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் துயரங்களை சந்தித்ததால் நேற்று அது ஓரளவு புரிந்து கொள்ளத்தக்கது என்றாலும் இன்று அவன் சீக்கிரமாக தூங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவன் ஒருபோதும் தூங்காதது போல் உணர்ந்தான். இருப்பினும் இப்போது இதற்காக மட்டும் அவனால் சோர்வடைய முடியாது. எனவே இனி தயங்காமல் அவன் குளியலறைக்குச் சென்றான். சிறிது நேரம் பல் துலக்கி கழுவிவிட்டு கீழே இறங்கி முதல் தளத்திற்குச் சென்றான். ஆனால் அங்கு நிற்காமல் இந்த மாளிகையின் அடித்தள தளத்திற்குச் சென்றான். இங்குதான் ஜிம்னாசியம் அமைந்திருந்தது. அடித்தள தளத்தில், அடித்தளம் என்று கூறப்பட்டாலும் குளியலறை, சோவாக்கள், தொலைக்காட்சி, ஓய்வெடுக்க ஒரு படுக்கையறை உட்பட அனைத்தும் உள்ள தளத்திலிருந்து இது வேறுபட்டதல்ல. அடிப்படையில் இந்த அடித்தளம் அவர்களின் மாளிகையின் மற்றொரு தளமாகும். மிருதன் அடித்தளக் கதவை நெருங்கி அதை திறந்த பிறகு உள்ளே சென்று சற்று வளைந்த படிக்கட்டுகளில் இறங்கி வழக்கம்போல் உடற்பயிற்சி கூடம் இருந்த அறையை அடைந்தவுடன் கதவை திறந்தவுடன் உடனடியாக உள்ளே சென்றான். உள்ளே நுழைந்ததும் அவன் மெதுவாக முன்னோக்கி நடந்து சென்று சில டம்பல்களை எடுத்து அவற்றை முயற்சிதான். இருப்பினும் விரைவில் அவன் ஏமாற்றம் அடைந்தான். அவை முன்பை விட எடை மிகவும் குறைவாக இருப்பதை கண்டுபிடித்தான். எனவே அவை அவனுக்கு பயனற்றவை. அவன் ஜிம்மின் வேறு சில நிலையங்களை முயற்சிதான். ஆனால் அவை அப்படியே இருந்தன. அவை மிகவும் எடை குறைவாக இருந்தன. பல நாட்கள் அவற்றை தூக்கிச் சென்றாலும் எந்த பயனுமில்லை. அவனது பெற்றோர் பளு தூக்கும் போது அதிக எடையை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. இதனால் மிருதனுக்கு இப்போதைக்கு இந்த வகையான பயிற்சி முறையை விட்டுவிடுவதைத் தவிர வேறு வழியில்லை. வேறு எதுவும் செய்ய முடியாமல் அவன் த்ரெட்மில்லில் சுமார் 30 நிமிடங்கள் சில சுற்றுகள் ஓட முடிவு செய்தான். அவனுக்கு மிகவும் எடை குறைவாக இருந்த டம்பல்களைப் போலவே இவ்வளவு நேரம் ஓடிய பிறகும் அவனுக்கு சோர்வாக உணரவில்லை. அமைப்பை மாற்றுவதன் மூலம் அவன் வேகத்தை கூட அதிகரித்தான். ஆனால் அது இன்னும் அப்படியே இருந்தது. நான் கொஞ்சம் சோர்வாக உணரத் தொடங்குவதற்கு முன்பு குறைந்தது 2 மைல்கள் அல்லது சில மணி நேரங்கள் ஓட வேண்டும் என்று தோன்றுகிறது. அவன் மனச்சோர்வுடன் பெருமூச்சு விட்டான்.
ஏமாற்றத்தில் அமைதியாக யோசித்தான். இருப்பினும் அது அவனது உடலை சூடாக்கி அவனது தூக்கத்தை போக்க ஒரு நல்ல வழியாகும். அதன் பிறகு உடனடியாக அவன் ஜிம்மின் குளியலறைக்குச் சென்று குளிர்ந்த காலை குளித்தான். தீவிரமான உடல் பயிற்சியால் திரட்டப்பட்ட சிறிது வியர்வையை கழுவிவிட்டு புத்துணர்ச்சியுடன் குளிக்கும் அறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் தன் அறைக்குச் செல்வதற்கு முன் ஒரு துண்டை துடைத்துக் கொண்டான். அவன் தன் அலமாரியின் முன் நின்று என்ன அணிய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். கடைசியில் சாதாரண உடைகளை அணிய முடிவு செய்தான். ஒரு ஜோடி கருப்பு ஜீன்ஸ் மற்றும் ஒரு அடர் நீல நிற நீண்ட கை டிசர்ட், அதனுடன் ஒரு அடர் சிவப்பு நிற ஹூடி. அதன் பிறகு மிருதன் சமையலறையில் காலை உணவை சாப்பிடச் சென்று அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான். அவன் சென்று சில வறுத்த முட்டைகளை சில காய்கறிகளுடன் கலந்து 2 கிளாஸ் புதிய பாலுடன் சேர்த்து தயாரித்தான். இது புத்துணர்ச்சியை உறுதி செய்யும் அதே வேளையில் அதன் ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தையும் பராமரிக்க மந்திரத்தால் மேம்படுத்தப்பட்டது. முந்தைய சகாப்தத்தில் இருந்த ஏதாவது ஒன்றோடு இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருந்தால் அது மோர்புரத பானங்களுக்குச் சமமாக இருக்கும், ஆனால் ஊட்டச்சத்துக்களின் அடிப்படையில் சிறந்தது. அவன் வழக்கமாக தனக்காக கொஞ்சம் தானியமும் பாலும் அல்லது சில சமயங்களில் சிறிது ஸ்பிரெட்டுடன் ஒரு டோஸ்டும் சாப்பிடுவான். இருப்பினும் இன்று வேறு ஏதாவது சாப்பிட முடிவு செய்தான். ஏனென்றால் அந்த விகாரமடைந்த விலங்குகளுடன் சண்டையிடும்போது அவன் சிறிது சக்தியை செலவிட வேண்டியிருக்கும். எனவே தவிர்க்க முடியாமல் அவற்றுடன் சண்டையிட வேண்டியிருக்கும் போது உற்சாகமாக உணர அவன் உடலில் சிறிது புரதத்தை பெற முடிவு செய்தான். இது ஒரு பிறந்த விலங்கை வேட்டையாட மிருதன் முயற்சிப்பது இதுவே முதல் முறை. மேலும் அவன் தனது தற்போதைய திறன்களில் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தபோதிலும் ஒருவர் வெறுமனே கவனக்குறைவாக இருக்க முடியாது. இதனால் அந்த கொடூரமான மிருகங்களுக்கு எதிராக சண்டையிட நினைக்கும் போது அவனுக்கு ஒரு சிறிய பதட்டம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. மிருதன் தனது காலை உணவை முடித்துக்கொண்டு வெளியே செல்லவிருந்தபோது திடீரென ஒரு உரத்த குரல் அவரை நிறுத்தியது. இவ்வளவு அதிகாலையில் எங்கே போகிறாய்? அந்த குரலின் உரிமையாளர் கேட்டார். காரணமே இல்லாமல் மிருதன் திடுக்கிட்டு மெதுவாக திரும்பி, நான் பரதன் வீட்டிற்குப் போகிறேன், நாங்க ஒன்றாகச் செய்ய வேண்டிய ஒரு வகுப்பு பணி உள்ளது என்று பதில் அளித்தான். அந்த குரலுக்குச் சொந்தக்காரர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். கண்களைச் சுருக்கி அவனை சந்தேகத்துடன் பார்த்தார். மிருதனுக்கு முதுகுக்கு பின்னால் குளிர் வியர்வை வழிந்தது. அவன் சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் மேலும் கூறினார், இது ஒரு இடைநிலை வகுப்பு பணி, அதனால் எங்களுக்கும் அதே பணி கிடைத்தது. அதனால்தான் நான் பரதனின் வீட்டிற்குச் செல்கிறேன். அதனால் நாங்க ஒன்றாக வேலை செய்து வேலையை விரைவாக முடிக்க முடியும். அந்த குரலுக்குச் சொந்தக்காரர் தொடர்ந்து மௌனத்தை கடைபிடித்து அவனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார். இது எங்கே போகிறது என்று மிருதனுக்கு பிடிக்கவில்லை. தனது எண்ணங்களைச் சேகரித்த பிறகு அவன் தனது மார்பை தட்டிக்கொண்டு நம்பிக்கையுடன் கூறினான், நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் நீங்கள் பரதனை அழைத்து உறுதிப்படுத்தலை கேட்கலாம். அப்படியா? அப்புறம் ஏன் நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. மித்ரா சாதாரணமாக கூறிவிட்டு தன் மகனை சந்தேக பார்வையுடன் தொடர்ந்து பார்த்தாள். நான் என்ன மறைத்து வைத்திருப்பேன்? அவளுடைய கூற்றுக்கு பதிலளித்தபோது மிருதன் தடுமாறினான். நான் கண்டுபிடித்து விட்டேனா? அவள் கண்டுபிடித்துவிட்டாள் என்று சொல்லாதே. ஏதோ ஒருமுறை மூலம் நான் எப்படியோ என் திறனை எழுப்ப முடிந்தது என்று. மிருதன் அமைதியாக யோசித்துக் கொண்டே முகத்தில் ஒரு கடினமான புன்னகையுடன் அமைதியாகச் சொன்னான். நீங்க எதையும் மறைக்கலன்னு எனக்கு புரியுது. அப்புறமே நீங்க வெளியே போறீங்கன்னா எனக்கு முன்னாடியே தகவல் சொல்லல? மித்ரா அவனிடம் கேட்டாள். அது வந்து மிருதன் உதவியற்றவராக தோன்றினார். அதற்கு எப்படி பதிலளிப்பது என்று தெரியவில்லை. அட, என் திறமையை நான் எழுப்பிவிட்டேன் என்று அவள் கண்டுபிடித்ததால் இல்லையா? நான் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளுக்கு பதிவு செய்யும்போது அதை ஒரு ஆச்சரியமாக்க திட்டமிட்டிருந்தேன். அவன் உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டு நிம்மதியாக யோசித்தான். பின்னர் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்ட பிறகு அவன் தனது எண்ணங்களைத் தொடர்ந்தான். சில அறிவு புள்ளிகளைச் சேகரிக்க சில பிறந்த மிருகங்களுடன் சண்டையிடப் போகிறேன் என்று சொல்ல முடியாது, இல்லையா? முகத்தில் ஒரு வளைந்த புன்னகையுடன் உதவியற்ற முறையில் யோசித்தபடி மிருதன் உள்ளுக்குள் தலையை ஆட்டினான். பின்னர் மித்ரா அவனது பதிலுக்காக காத்திருக்காமல் தொடர்ந்து பேசினார். அதுவும் உன்னுடைய அந்த நம்பர் பரதன், அதுதானா? நீ இன்னும் அந்த விசித்திரமான பையனுடன் சுற்றித் திரிகிறாயா? அம்மா, நான் சொன்னேன், அவன் விசித்திரமானவன் இல்லை. அவன் ஒரு முட்டாள் இல்லைல்ல, அதாவது ஒரு மேதை. அது சரி, அவன் ஒரு மேதை, அவ்வளவுதான். மிருதன் தன் தாயின் வார்த்தைகளை உடனடியாக மறுத்தான். இருப்பினும் அவன் இப்போது தன் நண்பனை பாதுகாக்க கிட்டத்தட்ட தவறிவிட்டான்.
மித்ரா பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தால், பின்னர் திடீரென்று மீண்டும் பேசினாள். நீ என்ன சொன்னாலும் இந்த முறை சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு. அவள் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு பின்னர் கடுமையாக தொடர்ந்தாள். நினைவில் வை, நீ போகக்கூடாத இடங்களுக்கு போகாதே. நீ என்ன செய்யப் போகிறாயோ அதை முடித்தவுடன் உடனே வீட்டுக்கு வா. எனக்குத் தெரியும் அம்மா. நான் உன்னை அப்புறம் பார்க்கலாம். மிருதன் திரும்பிப் போய்ச் சேரும்போது சொன்னான். ஜாக்கிரதையா இரு என்று மித்ரா மெதுவாக அவனிடம் சொன்னால், அவன் கிளம்பப் போகிறான். டூட், சரி, நான் செய்வேன். அவள் வார்த்தைகளைக் கேட்டு மிருதன் திடீரென்று உள்ளுக்குள் அரவணைப்பை உணர்ந்தான். அவன் அம்மாவின் மனப்பான்மை முன்பு இருந்ததை விட எப்படியோ வித்தியாசமாக இருப்பதை அவனால் உணர முடிந்தது. அவள் இப்போது அவனிடம் பேசிக் கொண்டிருந்த விதத்தைப் போலல்லாமல், அவன் பரதனுடன் வெளியே செல்லும்போது கூட அவள் வழக்கமாக அவ்வளவு கவலையை காட்டுவதில்லை.